அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th மேத்தமேட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர், இந்த சாப்டரை எப்படி படிக்கணும் அண்ட் என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இருக்குது, ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் என்னென்ன பேசிக்ஸ் இருக்குது அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரம் ஈச் எக்ஸசைஸ், இது நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவை பார்த்துடலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவையா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி வந்துச்சு இப்போ பாருங்கள். கன்சிடர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணும், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடும் 1. ஸோ அப்போ எக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, எக்ஸுக்கு ப்ளஸ் 1 ஒரு வேல்யூ மைனஸ் 1 ஒரு வேல்யூ இன் கேஸ் ஆஃப் இந்த ஈக்குவேஷன். இப்போ ஹியர் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், x square plus 1 is equal to 0. இப்போ பாருங்க, அப்போ x square is equal to minus 1, x is equal to plus or minus root of minus 1. இந்த root of minus 1ன்றது என்னது, இதுக்கு எந்த ரியல் வேல்யூஸும் கிடையாது. ஸோ இந்த root of minus 1 தான் நம்ம ஐன்னு, அந்த ஐ தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். x is equal to plus or minus i. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஐயோட வேல்யூ என்னது, root of minus 1. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் உங்களுக்கு இந்த பவர்ஸ் ஆஃப் ஐ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போதும். ஐ பவர் 0 is equal to 1 எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? எனிதிங் பவர் 0 is equal to 1. 5 பவர் 0, 1000 பவர் 0, 2000 பவர் 0, எந்த ஒரு நம்பருக்கு மேலே 0 பவராக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1. ஐ பவர் 1 வந்துச்சுன்னா அந்த சேம் நம்பர் தான். 2 பவர் 1 அந்த சேம் நம்பர் 2 தான். லைக் தட் ஐ பவர் 1னா ஐ தான். ஐ ஸ்கொயர் இது நம்ம எங்கேருந்து எடுக்கலாம், இங்கேருந்து எடுக்கலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 1 நமக்கு தெரியும். இதை ஸ்கொயர் பண்ணுங்க, அதாவது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னு எழுதியிருக்கேன். பண்ண என்ன ஆகும், ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் 1. ஸோ அதனால தான் எனக்கு ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு வந்துச்சு. சிமிலர்லி ஐ கியூப் எப்படி எழுதலாம், ஐ கியூபை நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம், ஐ ஸ்கொயர் இன்டூ ஐ. பிகாஸ் எனக்கு ஐ ஸ்கொயர் வேல்யூவும் தெரியும், ஐ வேல்யூவும் தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்க, மைனஸ் 1 இன்டூ ஐ விச் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஐ. நெக்ஸ்ட் ஐ பவர் 4. ஐ பவர் 4 நம்ம எப்படி எழுதலாம், ஐ ஸ்கொயர் இன்டூ ஐ ஸ்கொயர். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ ஸ்கொயர், மைனஸ் 1. ஸோ நம்ம மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 1ன்னு எழுதலாம். மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஓகே, இப்போ இந்த பவர்ஸ் ஆஃப் ஐயில் நமக்கு வந்து பிக்கர் பவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இன் கேஸ் ஆஃப் ஹையர் வேல்யூஸ் ஆஃப் ஐ ஒரே ஒரு ட்ரிக் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4, ஐ பவர் 4 அந்த இதில் நம்ம வந்து எழுதுவோம். இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 2.1ல எனக்கு கொஷின் நம்பர் 1ல் இப்படி ஒரு சம் இருக்கும், ஐ பவர் 1947. இப்போ எனக்கு ஐ பவர் 1னா நான் ஐன்னு எழுதிடுவேன், ஐ ஸ்கொயர்னா மைனஸ் 1 எழுதிடுவேன். நீங்கள் வந்து கேட்கலாம், இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பவராக இருக்குது, நான் என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன பண்ணணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4ல் எழுதணும். ஐ பவர் 4 அதாவது ஒன்றும் இல்லை, 4ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு கொடுத்த நம்பரை. 1947 இதுதான் வந்து கொடுத்த நம்பர். 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கோஷன்ட் வந்து 486, ரிமைண்டர் வந்து 3. அதை வந்து இங்கே எழுதுங்க. 1947 நம்ம எப்படி பிரிக்கலாம், 4 இன்டூ 486 ப்ளஸ் 3. இப்படி தான் எல்லா சம்ஸ்லையும் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு சம்மை பேஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும் போது நான் சொல்கிறேன், எல்லா சம்ஸையும் நீங்கள் லாஸ்ட் நாள் உட்காந்து போட்டு பார்க்காதீங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி போட்டு பார்த்துருக்கணும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு சம்மை பேஸாக வச்சுக்கோங்க. அந்த சம்மை பேஸாக வச்சு எல்லாத்துக்கும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சிடலாம். ஸோ இந்த 1947க்கு பதிலாக இப்போ நான் எழுதிடுறேன், ஐ இன்டூ 4 இன்டூ 486 ப்ளஸ் 3. இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த மாதிரி ப்ளஸில் இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் பின்னா நம்ம என்ன எழுதுறோம், எக்ஸ் பவர் ஏ இன்டூ எக்ஸ் பவர் பி. அதே மாதிரி தான் ஐ பவர் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த ப்ளஸுக்கு பதிலாக நடுவில் டாட் வச்சு ஐ பவர் இந்த செகண்ட் டேர்ம் 3. இப்போ பாருங்க, ஐ பவர் 4 இன்டூ 486 இது நம்ம எப்படி எழுதலாம், ஐ பவர் 4 தி ஹோல் பவர் 486ன்னு எழுதலாம். ஏன் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம், ஏன்னா எனக்கு ஐ பவர் 4ஓட வேல்யூ தெரியும் 1ன்னு. ஸோ 1 பவர் 486, 1 பவர் நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் 1 தான். ஸோ 1 இன்டூ ஐ கியூப், என்னோட வேல்யூ ஐ கியூப். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ கியூப், மைனஸ் ஐ. ஸோ எனக்கு இதோட ஆன்சர் வந்து மைனஸ் ஐ. இங்கே கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி இந்த மாதிரி பிரிக்கணும், பிரிச்சுட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4ல் எழுதணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஐ பவர் 4 வர மாதிரி. இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.1 4ஆக இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஏதாச்சும் சொல்லுங்கள், நீங்கள் கேட்கலாம்.
இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் என்ன தெரியுமா, எக்ஸாம்பிள் 2.1ன்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். அதில் வந்து 5 சப்டிவிஷன் இருக்கும். அந்த 5 சப்டிவிஷனில் 4th சப்டிவிஷனும் 5th சப்டிவிஷனும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.1 சிம்பிளிஃபை த ஃபாலோயிங்கில் 3வது சம், 4வது சம், 5வது சம், 6வது சம். ஸோ மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸோட பேசிக்ஸ் என்னன்னா பவர்ஸ் ஆஃப் ஐ, அதை வச்சு தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். Z இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட நேம், Z தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். Z = x + iy. ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மில் எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ஐ தான் இருக்கும். நிறைய ஐ இருந்துச்சுன்னா அது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் கிடையாது. இது உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு கேட்கலாம், இல்லை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு கேட்கலாம். இதோட இன்னொரு நேம் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரியல் பார்ட். ஐக்கு கூட இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இமேஜினரி பார்ட். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஒரு ரியல் பார்ட் ப்ளஸ் ஒரு ஐ இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இமேஜினரி பார்ட். இதுதான் வந்து ஃபார்மேட். யூ மஸ்ட் நோ, நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ் படிக்கணும்னா நீங்கள் என்னென்ன தெரியுமா ஞாபகம் வச்சிருக்கணும்? அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், சப்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். நாட் ஓன்லி திஸ் எக்ஸசைஸ், இந்த சாப்டர் பூராவே இதுதான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுறது, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்ராக்ட் பண்ணுறது, அண்ட் முக்கியமாக 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் இந்த சாப்டர் வந்து நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் 2.2 அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.2ல 3rd கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்லி இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுதான் வந்து நம்ம இப்போ 2 எக்ஸசைஸ் நம்ம வந்து படிச்சாச்சு. ஸோ இந்த சாப்டர் ரொம்பவே ஈஸியான சாப்டர் தான். நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை ஃபுல்லாக பார்த்துட்டு இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் 2.3. இந்த எக்ஸசைஸ் 2.3க்கு என்னென்னலாம் பேசிக்ஸ் இருக்குது அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இனிமேட்டு வர எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம படிக்கிற மாதிரி மோஸ்ட்லி இருக்கும். இப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னா நான் ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஒன்றும் இல்லை, Z1 + Z2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதும் Z2 + Z1 ஆட் பண்ணுறதும் ஒன்று தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். 2 + 3 என்னது 5, 3 + 2 என்னது 5, 2 + 3நாலும் ஒன்று தான், 3 + 2நாலும் ஒன்று தான். அதே தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் Z1 + Z2 + Z3, இங்கேயும் Z1 + Z2 + Z3, பட் பிராக்கெட்ஸை மாற்றி மாற்றி நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட Z3 ஆட் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், Z1 கூட இந்த ஆட் பண்ணி வச்ச டேர்மை ஆட் பண்ணுறோம். ஸோ எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட், அடிட்டிவ் ஐடென்டிட்டினா நமக்கு என்னன்றது வந்து தெரியணும். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஐடென்டிட்டி? ஐடென்டிட்டினா ஒன்றும் இல்லை, சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஐடென்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன, அது வந்து வேற ஒரு பொருள் மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்க, Z கூட இது அடிட்டிவ்ன்றனால ப்ளஸ், Z கூட நான் எந்த நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு Z வரும். நல்லா யோசிங்க. Z கூட நான் 1 ஆட் பண்ணால் Z + 1 ஆகிடும். Z கூட நான் 2 ஆட் பண்ணனா Z + 2. ஆனால் Z கூட நான் 0 ஆட் பண்ணனா எனக்கு Z தான் வரும். ஸோ எனக்கு 0 தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இது உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ அடிட்டிவ் இன்வெர்ஸ்னா என்னன்றதை பார்க்கலாம். இன்வெர்ஸ்னா ஒன்றும் இல்லை, உல்டா. இப்போ Z இருக்குது, Z கூட நான் எந்த நம்பரை ஆட் பண்ணால் 0 வரும். ஏன் நான் 0 பார்க்குறேன் இந்த இடத்துல? இந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் நம்ம எப்பவுமே அடிட்டிவ் ஐடென்டிட்டியை தான் பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்கும். வாட் இஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி? 0. எனக்கு Z கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 0 கிடைக்கும்? ஈஸியாக சொல்லலாமே, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. எஸ், -z ஆட் பண்ணாதான் எனக்கு வந்து 0 கிடைக்கும். ஸோ அதனால தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி வந்து -z. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுப்பான், ஃபைண்ட் த additive inverse of 2 + 3i. நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளி அந்த 2 + 3i zன்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது -z, அதாவது ஒன்றும் இல்லை, -2 - 3i. இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஏதாச்சும் கஷ்டமா? 1 மார்க்கில் கூட கேட்கலாம். -z தான் அடிட்டிவ் இன்வர்ஸ். சிமிலர்லி அங்கேயும் கேட்கலாம், 0 இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இது வந்து அடிட்டிவ். இதே மாதிரி நமக்கு மல்டிப்ளிகேட்டிவ்லையும் இருக்குது. அதையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி நான் அப்போ சொன்ன மாதிரி தான். ஐடென்டிட்டினா என்ன, சேம். இப்போ இசட்ன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அந்த இசட்ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட நான் எதை மல்டிப்ளை பண்ண எனக்கு திரும்பவும் இசட்டே கிடைக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு சொல்லுங்க. எஸ், 1 மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு திரும்ப இசட்டே கிடைக்கும். ஸோ இந்த கேஸில் எனக்கு 1 தான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸில் ஈக்குவல் டு அடுத்து எனக்கு என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். ஜட்டோட எந்த நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஈக்குவல் டுக்கு அப்புறம் 1 வரும்?
சொல்லுங்க 1/z தான். ஏன்னா z கேன்சல் ஆகிடும், மிச்சம் இருக்கிறது 1 மட்டும்தான். அதனால தான் 1/z இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா 1, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா 1/z, அடிட்டிவ் ஐடென்டிட்டினா 0, அடிட்டிவ் இன்வர்ஸ்னா -z. இந்த 4 திங்ஸும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து லா ஆஃப் இண்டிசஸை ஃபாலோ பண்ணும். நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு z⁴m + n இருந்துச்சுன்னா z⁴m into z⁴n எழுதலாம். அண்ட் அதே மாதிரி டிவிஷன்ல இருந்தால் மைனஸ்ல எழுதுவோம். z⁴m/z⁴n z⁴m - n. அண்ட் இதே மாதிரி இதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். z⁴m the whole power n is equal to z⁴mn. இதுதான் நான் வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு நிமிஷம் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ z⁴m into n இருக்குது, அதுதான் i⁴ into 486. இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். அதுதான் வந்து இங்கே வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே வந்துருந்தோம், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, லா ஆஃப் இண்டிசஸ். நெக்ஸ்ட் z1 into z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு ஹோல் பவரில் ஒரு வேல்யூ இருக்குது. அது ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு mன்றது பவர், செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு mன்றது பவர், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பேசிக்ஸ் இந்த 2.3 எக்ஸசைஸ்க்கு. 2.3 எக்ஸசைஸ்க்கு என்னென்ன? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ளஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது தெரிஞ்சால் நீங்கள் வந்து எழுதிடலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.3ல கொஸ்டின் நம்பர் 3. எனக்கு எக்ஸாம்பிள் சம்மே இல்லை. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மிஞ்சி போனால் நமக்கு 10 கொஸ்டின் கூட படிக்கிற மாதிரி வராது போல். எல்லாமே ஈஸியாக இருக்குது அண்ட் ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் 2.4க்கு நம்ம வந்து போகலாம். 2.4ஓட பேசிக்ஸ் என்னது? காஞ்சுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நான் எப்படி காஞ்சுகேட் எடுக்கிறது? நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டா இருந்துச்சுன்னா அதோட காஞ்சுகேட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இசட்டுக்கு மேலே ஒரு கோடு போடுவோம், அதாவது z⁴. இதுதான் வந்து காஞ்சுகேட். இப்போ பாருங்க, எனக்கு வந்து இசட்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது 2 + 3i. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் கண்டுபிடிங்கன்னு உங்களுக்கு எக்ஸாமில் 1 மார்க்கில் தான் வரும். பிகாஸ் இது அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை. கிரியேட்டிவ் 1 மார்க், கிரியேட்டிவ் 1 மார்க்னு கேட்குறாங்களே, எல்லாம் இங்கேருந்து தான் வரும். நம்ம படித்தது தான். அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்னது, அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன, நம்ம வந்து வெறும் புக் பேக் அதை மட்டும் படிக்கக்கூடாது, நம்ம கான்செப்ட் வைஸ் படிக்கணும். ஸோ z is equal to 2 + 3i. இப்போ இதுக்கு காஞ்சுகேட் கண்டுபிடிக்கணும் என்ன தெரியுமா பண்ணணும்? சேஞ்ச் த சைன் ஆஃப் இமேஜினரி பார்ட். ஐ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி சைனை மாற்றிடணும், 2 - 3i. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஹோம்ஒர்க்னா நீங்கள் ஜஸ்ட் அதோட வேல்யூவை கமெண்ட் செஷனில் எனக்கு வந்து தெரியுங்க. டூ இன் கமெண்ட் செஷன். ஸோ இது ரொம்ப சில்லியாக இருக்குதுன்னு விட்டுறாதீங்க. நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைண்ட் அ காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ஆஃப் 3i + 5. இதோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் அதாவது z⁴ என்னன்றதை எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து படிக்கணும். மொத்தம் எனக்கு வந்து 10 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம வந்து படிக்கணும். ரொம்பவே ஈஸி தான். இப்போ z1 + z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். அதுக்கு நான் காஞ்சுகேட் எடுக்கிறதும் z1க்கு காஞ்சுகேட் எடுத்துட்டு ப்ளஸ் z2க்கு காஞ்சுகேட் எடுக்கிறதும் ஈக்குவலாக இருக்கும். சிமிலர்லி அதே மாதிரி தான் சப்ராக்ஷன், அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன், அதே மாதிரி தான் டிவிஷன். இப்போ z⁴ இருக்குது. அந்த z⁴ நான் திரும்பவும் பார் எடுத்தேன்னா எனக்கு z தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, என்னுடைய z வந்து 2 + 3i. அப்போ z⁴ என்னது? ஐயோட சைனை சேஞ்ச் பண்ணுங்க, 2 - 3i. இப்போ z⁴ தி ஹோல் பார், அதாவது டபுள் z⁴. அது எடுத்தா என்ன ஆகும்? ஐயோட சைனை சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் இருக்குது, சேஞ்ச் பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். 2 + 3i அது என்னது? நத்திங் பட் z. ஸோ இதான் இந்த ப்ராப்பர்ட்டி. z⁴ தி ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு z. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரியல் பார்ட் ஆஃப் z. ரியல் பார்ட் ஆஃப் zனா இந்த கேஸில் என்னது? 2. ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம்? x + iy, அதாவது x is equal to z + z⁴/2. அதே மாதிரி தான் இமேஜினரி பார்ட் ஆஃப் zனா மைனஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பவரில் n இருக்குது. அதுக்கு நீங்கள் பார் எடுக்கிறதோ பார் எடுத்துட்டு நீங்கள் பவர் n பண்ணுறதோ சேமாக தான் இருக்கும். அந்த n வந்து மஸ்ட் பி ஏ இன்டீஜர் வேல்யூ. உங்களுக்கு 1/3, 2/3 இந்த மாதிரி ஃப்ராக்ஷனலாக வராது. அதுதான் n இன்டீஜர்ன்றாங்க. அண்ட் இது வந்து கண்டிஷன். உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க, given z is real அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. z is realனா என்னது? z⁴ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு z. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போனா தான் அது வந்து ரியல். அண்ட் இமேஜினரின்னு கொடுத்தா z⁴ இஸ் ஈக்குவல் டு -z. அப்படின்னா தான் அது வந்து இமேஜினரி. இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு சைடும் பாசிபிள். z⁴ இஸ் ஈக்குவல் டு z as well as z = z⁴. அதுதான் வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அதுதான் அதோட மீனிங். ஸோ இந்த 10 ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது.
இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 2.4.2ல இருக்குது. உங்க புக்ல மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட இந்த PDF ஃபைல் இருக்குது பாத்தீங்களா, நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேனே, இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து கொடுக்குறேன். இதோட லிங்கை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ வந்து ஒரு சம் நான் வந்து எடுத்து நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றேன். எக்ஸாம்பிள் 2.6. இப்போ z1 is equal to 3 minus 2i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. சிமிலர்லி z2 is equal to 6 plus 4i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? z1 by z2 in rectangular ஃபார்ம்ல நான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் z1 by z2. z1 எழுதுங்க 3 minus 2i, z2 எழுதுங்க 6 plus 4i. இந்த z1 by z2 வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருக்குதா? நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா ரியல் பார்ட் பிளஸ் i இன்டூ இமேஜினரி பார்ட். ஒரே ஒரு ஐ தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு மேல ஒரு ஐ இருக்குது, டினாமினேட்டர்ல ஒரு ஐ இருக்குது. ஸோ இது வந்து நாட் அ ரெக்டாங்குலர் ஃபார்ம். we have to change it into rectangular form. அப்படி மாத்திரணும்னா நம்ம எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுப்போம். டினாமினேட்டருக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா என்ன? இமேஜினரி பார்ட்டை சைன் சேஞ்ச் பண்ணும். அதுதான் கான்ஜுகேட், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். இப்போ கான்ஜுகேட்னா என்ன பண்ணும்? நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் அதை நம்ம மல்டிப்ளை பண்ணும். இதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் என்னது? 6 minus 4i. அதை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும் ஆன் போத் நியூமரேட்டர் as well as டினாமினேட்டர். அதனால தான் 6 minus 4i into 6 minus 4i மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 6 18, 3 into minus 4i minus 12i. இங்க minus 2i into 6 minus 12i and minus 2i into minus 4i. அதான் இங்க உங்களுக்கு தனியா எழுதி காட்டிருக்கேன். minus minus plus 2 into 4 8, I into I square, I square ஓட வேல்யூ -1, -1 into 8 which is nothing but -8. ஸோ அதனால தான் -8ன்னு எழுதியிருக்கேன். டினாமினேட்டர் பாருங்களேன், ஒரு ஃபார்முலா இருக்குது. இது பாருங்க a plus b a minus b, இந்த ஃபார்முலால இருக்குது. இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் என்னது? a squared minus b squared. Here a value 6, b value 4i. ஸோ 6 square minus 4i the whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. மேல நியூமரேட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 18 minus 8 வந்து 10, இங்க வந்து 24i. Denominator 6 square is nothing but 36 minus 4 square வந்து 16, I square. Next, I square ஓட வேல்யூ என்ன? -1. மைனஸ் இருக்குது, இங்க ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ பிளஸ் ஆயிடும். பிளஸ் போட்டேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 52. இப்படிதான் உங்களுக்கு எந்த ஒரு சம் கேட்டாலும் நீங்க இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு இந்த எக்ஸசைஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் வச்சு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல வந்து ஒன்லி ஒன் ஐ இஸ் தேர். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கீ. இந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து கேட்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா 2.8 வந்து இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.4ல பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி z bar is equal to z னா ரியல், z bar is equal to minus z னா இமேஜினரி, if and only if அந்த கண்டிஷன் அதை நம்ம ப்ரூஃப் பண்ற மாதிரி இருக்கும். சிக்ஸ்த் சம் as well as செவன்த் சம். ஸோ இவ்வளோ தான் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் 2.4ல. எக்ஸசைஸ் 2.5 ஓட பேசிக்ஸ். 2.5னா என்னது? மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது? மாடுலஸோட சிம்பிள் வந்து ஒரு ரெண்டு டிட்டர்மினன்ட் மாதிரி நம்ம வந்து போடுவோம். டிட்டர்மினன்ட்குள்ள z எழுதுவோம். வேற கான்ஜுகேட்டுக்கு என்ன சிம்பிள்? மேலே வந்து பார் போடுவோம், மேலே ஒரு லைன் போடுவோம். இப்போ ஒரு நம்பர் இருக்குது z equal to x plus iy. இதுக்கு மாடுலஸ் கேட்குறாங்க. மாடுலஸ்னா ஒன்றும் இல்லை, ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்க ரியல் பார்ட் என்னது? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல i இல்லாதது ரியல் பார்ட், இங்க i இல்ல x. ஸோ இதான் ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் என்னது? i பக்கத்துல இருக்குது y. ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். z equal to 2 plus 3i இருக்குது. இதுக்கு மாடுலஸ் கேட்குறாங்க. மாடுலஸ் கேட்டா என்னது? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர். வாட் இஸ் ரியல் பார்ட்? 2. 2 ஸ்கொயர் பண்ணுங்க 4 பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். வாட் இஸ் இமேஜினரி பார்ட்? i கூட இருக்குது. i கூட என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9. ஸோ 9 plus 4 is nothing but 13. ஸோ இதோட ஆன்சர் வந்து ரூட் 13. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சம் வேணாலும் கேட்கலாம். மாடுலஸ் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது வந்து பேஸ். இப்போ இதுலேயும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ஒன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதுக்கு மாடுலஸ் எடுக்கிறதும் ஜட் பார்க்கு மாடுலஸ் எடுக்கிறதும் ஈக்குவலாக இருக்கும். சிமிலர்லி z1 plus z bar z2, அதுக்கு நீங்கள் மாடுலஸ் எடுக்கிறது இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் த z1க்கு மாடுலஸ் எடுத்துட்டு z2க்கு மாடுலஸ் எடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூவோட இது சின்னதாக தான் இருக்கும். இந்த இதுதான் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஸ்டேட் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை வந்து அப்படியே வேர்டிங்ஸில் எழுதணும். அண்ட் அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு மைனஸில் கொடுத்துருந்தாங்கன்னா கிரேட்டர் தேன் சிம்பிள் வரும். இங்கேயும் அதே மாதிரி z1 பார் விச் மீன்ஸ் z1க்கு மாடுலஸ் எடுக்கணும், மைனஸ் z2க்கு மாடுலஸ் எடுக்கணும். அதுக்கு மொத்தத்துக்கும் ஹோல் மாடுலஸ் எடுக்கணும். மைனஸ் வேல்யூவாக இருந்தால் ப்ளஸ் வேல்யூவாக ஆக்கிடும், அதுக்காக தான்.
ஸோ அதே மாதிரி டிவிஷனுக்கு கொடுத்துருக்காங்க. 6th ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜட்ன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது வந்து இன் பவர்ஸ் ஆஃப் n இருக்குது. அதுக்கு மாடுலஸ் எடுக்கிறதும் அந்த ஜட்டுக்கு மாடுலஸ் எடுத்துட்டு நம்ம பவர் அப்ளை பண்ணுறதும் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் 7th சம், ரியல் பார்ட் ஆஃப் z இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் த மாடுலஸ் z அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் த மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இந்த சம் நமக்கு வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் 2.11, which one of the points iன்றது ஒரு பாயிண்ட், -2 plus iன்றது ஒரு பாயிண்ட், 3 வந்து ஒரு பாயிண்ட் இஸ் farthest from the origin. ஆரிஜின்லேருந்து எது ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி நம்ம ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம்? இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 + 3i. இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து z2, அது வந்து -2 + 3i. இப்போ நான் எப்படி இந்த ரெண்டுத்துக்கும் நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பேன்? சிம்பிளி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் z1 - z2. நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் எடுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z2 - z1 எடுத்துக்கலாம். நான் 1 2ன்னு ஆர்டராக இருக்கட்டுமே z1 - z2 எடுத்திருக்கேன். ஓகே, இது அப்படியே எழுதுங்க, இதை மைனஸில் எழுதுங்க. எழுதிட்டீங்கன்னா எனக்கு 4 + 2iன்னு வரும். ஒரே காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் வாட் இஸ் ரியல் பார்ட் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபார்முலா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் வந்து கேட்கலாம். நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க் வருது ஒரு அதிக சான்ஸ். இதுலேருந்து கேட்டாங்கன்னா இதுலேருந்து தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இது ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + ib. a + ibனா ஒன்றும் இல்லை, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 + 3iன்னு கேட்பாங்க. ரூட் ஆஃப் 2 + 3i அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாட் இசட்னா என்ன? மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், அது நமக்கு தெரியும். ப்ளஸ் a இஸ் நத்திங் பட் ரியல் பார்ட். 2 + 3iனா ஏயோட வேல்யூ 2. அதே மாதிரி தான் b யோட வேல்யூ 3. ஏன்னா 2 + 3iல அதுக்கு b மாட் bனால 3 தான். ஸோ ப்ளஸ் i. அதே மாதிரி அந்த மாட் இசட் வேல்யூ நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டிங்கன்னா மார்க்கை குறைச்சிருவாங்க. எக்ஸாம்பிளில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா 2.12, 2.13, 2.14, 2.15 அண்ட் 2.16 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸில் ஸ்டடி எவ்ரிதிங் எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். பிகாஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, இப்போ வந்து மார்க் எப்படி அலோகேட் பண்ணுவாங்க? இதில் வந்து 1 மார்க் வந்து கண்டிப்பாக 1 மார்க் வந்துடும். 2 மார்க் வந்து 1 வரும். அப்படி இல்லைனா 3 மார்க் 1 வரும். ஏதாச்சும் 1 தான் வரும். 2 மார்க்கும் 3 மார்க்கும் சேர்த்து வர மாட்டாங்க. ஸோ நான் 3 மார்க் தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 3 மார்க்கு நான் வந்து போட்டுட்டேன். 5 மார்க் வந்து டேம் ஷுவர். எதில் இந்த வரும்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு அந்த மாடுலஸ் கான்செப்டை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. என்னுடைய கெஸ் அங்கேருந்து தான் 5 மார்க் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஒரு 5 மார்க் டோட்டலாக ஆட் பண்ணுங்கள், 9 மார்க் வரும். இதே மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ்க்கும் நம்ம போட்டிருக்கோம். என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஃபார்முலாஸ், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க. வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இவ்வளோ தான் இந்த சாப்டர். நல்லா படிங்க. எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க May 3rd. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற தகவலை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.